ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கில் இருக்க திருக்குறள் பற்றி எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 6th to 8th ஓல்டு நியூ புக் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 9th 10th நியூ புக் அண்ட் ஓல்டு புக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ புக் 9th பார்க்கலாம். திருக்குறள் பற்றி ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் பார்க்கலாம். இந்த பாயிண்ட்: திருக்குறள் உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். அடுத்து, சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை. அடுத்து, திருக்குறளுக்கு வெவ்வேறு பெயர்கள் பார்த்தோம். அதில் எக்ஸ்ட்ரா இது ஒன்று பார்த்தோம், இது பார்க்கல. முதுமொழி பொருளுரை, இதுவும் வேறு பெயர்கள். அடுத்து, யார் யார் உரை எழுதுனா அப்படின்னு பார்க்க போகிறோம். 10 பேர் 11 திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்டுள்ளது. 11 10. யார் யாருன்னு பார்க்கலாம். தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இத்தனை பேர் எழுதியிருந்தாலும் யாரோட உரையே சிறந்ததுன்னு சொல்லுவோம்? பரிமேலழகர் உரையே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வர 3 பாயிண்ட்ஸ் பார்த்தது. லாஸ்ட்டு, தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் இந்நூல். அடுத்து, திருவள்ளுவர் பற்றி பார்க்கலாம். திருவள்ளுவர் பற்றி வெவ்வேறு சிறப்பு பெயர்கள் பார்த்துருந்தோம். அதில் இது பாருங்கள், தேவர், இதெல்லாம் பார்க்கல. தேவர், நான்முகனார், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்க்காத பெயர்கள். அடுத்து, திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள் எப்போ அச்சிடப்பட்டதுன்னா 1812. இது அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடியக்கூடிய நூல். அடுத்து, திருக்குறளில் 2 மலர்கள் 2 பூ இடம்பெறுது. என்ன பூனா? அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெற ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் வரக்கூடிய ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இருமுறை ஒரு அதிகாரம் 2 டைம் வருது. அது என்ன அதிகாரம்னா குறிப்பறிதல். எங்கெங்கே வருதுன்னா, பொருட்பாலில் 71வது அதிகாரமாக ஒரு டைம் வருது. இன்பத்து பாலில் 110வது அதிகாரமாக ஒரு டைம் வருது. அடுத்து, திருக்குறளில் வரக்கூடிய 2 மரங்கள் என்னன்னா பனை, மூங்கில். திருக்குறள் மூலத்தை முதல்ல யார் அச்சிடுறாங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதுனாங்கன்னு பார்த்தோம். அதில் யார் உரை சிறந்ததுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு யார் உரை எழுதியிருக்காங்கன்னா மணக்குடவர் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு உரை எழுதியிருக்காரு. திருக்குறளில் கோடி அப்படிங்கிற ஒரு சொல் 7 டைம் வந்திருக்கு. 7 அப்படிங்கிற சொல் 8 குறள் பாக்கெல்லாம் வந்திருக்கு. எப்படி? கோடிங்கிறது 7 டைம் வந்திருக்கு, 7ங்கிற சொல் 8 குறள் பாக்கெல்லாம் வந்திருக்கு. அடுத்து, இந்த பாயிண்ட் பார்த்தோம். அடுத்த பாயிண்ட், ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்தான்? ஜியு போப். அடுத்த பாயிண்ட், அடுத்தது ஓல்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன பார்த்தோம்? 1812. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் என்ன? பனை, மூங்கில். 2 பூ என்னன்னு சொல்லுங்கள்? அனிச்சம், குவளை. ஓகே, அடுத்த இது பார்க்கலாம். ஓகே, நியூ புக் 9th முடிஞ்சது. அடுத்தது ஓல்டு 9th போகலாம். ஃபஸ்ட்டு, திருக்குறள். திரு ப்ளஸ் குறள் ஈக்குவல் திருக்குறள். திருனா என்ன பொருள் வருதுன்னு பாருங்கள். செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை, இதெல்லாம் திருவுக்கு வழங்கக்கூடிய பொருள். அடுத்து, குறள்னா குறுகிய அடி உடையது, 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது திருக்குறள். அடுத்து, நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். முப்பிரிவு, எவ்வளோ அதிகாரம் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம். 17 கீழ்கணக்கு, திருவள்ளுவர் மாலை பற்றியெல்லாம் நேற்றே பார்த்தோம். அடுத்து, திருக்குறளுக்கு உரை எழுதிய 11 இப்போ தான் அந்த இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து, இந்த பாயிண்ட் பாருங்கள். இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா
காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். விக்டோரியா என்ன ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே எந்த நூல் படிப்பாங்களாம்? திருக்குறள் நூல் தான். ஓகே, இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? அறத்துப்பாலில் எத்தனைன்னு பார்த்தோம், 38. திருக்குறள் அதே சேம் கொஸ்டின் தான் அடுத்ததும் வருது. அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருட்பாவில் உள்ள அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தோம். பொருட்பானா 70. அடுத்து, இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல்? ஆன்சர் திருக்குறள். திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார்? இளம்பொருணார், நச்சர், பரிமேலழகர், நாமு வெங்கடசாமி. யாருன்னு பார்த்தோம்? பரிமேலழகர். இதே ஃபஸ்ட்டு யார் உரை எழுதுனா? ஃபஸ்ட் எழுதுனது மணக்குடவர். ஓகே, அடுத்த கொஸ்டின். விக்டோரியா மகாராணி அதே சேம் கொஸ்டின் தான், ரிப்பீட்டடாக வருது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டினும் பார்த்ததான். அடுத்தது, திருக்குறளுக்கு உரை செய்த 11 சேராத ஒருவர். ஆப்ஷன் தர்மர், மல்லர், ஜியூபோப், பரிமேலழகர். என்ன வரும்? தர்மர், மல்லர், பரிமேலழகர்லாம் எழுதினவங்க, சேராத ஒருவர்னு கேட்குறாங்க. அப்போ ஜியூபோப் தான் ஆன்சர். அடுத்து, கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? நச்சர், திருமலையர், தாமத்தர், அடியார்க்கு நல்லார். ஆன்சர் என்ன? அடியார்க்கு நல்லார். அடுத்து, திருவள்ளுவர். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்த பாயிண்ட்டும் ஆல்ரெடி பார்த்தது தான், வெவ்வேறு பெயர்கள். அடுத்தது காலம் பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. முப்பால் ஆசிரியர்னால் யார்? முப்பால்னா ஃபஸ்ட்டு என்ன? திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர். முப்பால் ஆசிரியர்னால் யார்? அப்போ திருவள்ளுவர். அவருக்கு வழங்கப்படாத வேறு பெயர் எது? தெய்வப்புலவர், அவரோட சிறப்பு பெயர் தான். கரெக்டு. பொய்யின் புலவர் வரும், மாதனுபங்கி வரும், பாவலரேறு வராது. அப்போ பாவலரேறு யாருக்கு வரும்? பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஓகே, அடுத்த கொஸ்டின். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? மாதனுபங்கி பெருநாவலர், தேவர், காளிங்கர். இது காளிங்கர். அடுத்து, உடைமைகள் 10ன்னு இப்போ திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை அப்படின்னு பேரில் வருது. அது என்னன்னு பார்க்கலாம். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை. அடுத்த குறள். இது ரிலேட்டடாக திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? ஆப்ஷன் நல்லா பாருங்கள். அன்புடைமை, ஆள்வினையுடைமை, ஒடுக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை. இப்போது இந்த 3rd or 4th ஆப்ஷன் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே இங்கே எதுன்னு பார்த்து போடணும். ஆன்சர் ஒடுக்கமுடைமை. அடுத்து, குறளும் 7 என்னும் எண்ணுப்பெயரும். இப்போ திருக்குறளில் 7 சீர் இருக்குது. திருக்குறளுக்கும் 7க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா 7 சீர் இருக்குது. அடுத்து 7 அப்படிங்கிற நம்பர் 8 குறள்பாக்களில் இருக்குது. அப்புறம் அதிகாரங்கள் 133. அதை கூட்டி பாருங்கள், கூட்டுத்தொகை 7ன்னு வரும். மொத்த குறள்பாக்களின் எண்ணிக்கை 1330. அது கூட்டுங்க. 1 + 3 + 3 + 0 = அதுவும் 7. அதனால் திருக்குறளுக்கும் 7ங்கிற நம்பருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. என்ன நம்பர்? இப்போ தான் பார்த்தோம், 7. திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை முறை வந்துள்ளது? 8 முறை. திருக்குறளுக்கும் எந்த எண் இருக்கும்? சேம் அதே கொஸ்டின். அடுத்தது போகலாம். அடுத்து 10th நியூ புக்கில் திருக்குறள் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. 10th ஓல்டு புக் பார்க்கலாம். 10th ஓல்டு புக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.